இயேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியர். இன்று செப்டம்பர் மாதம் 6ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். நம் வாழ்கிற இந்த காலத்தில் கூட சில பழமை விரும்பிகள் இருப்பாங்க. அவர்கள் பழைய காலத்து தாத்தா பாட்டிங்க அவங்க இருப்பாங்க. அவர்கள் தங்களுக்கு கற்றுக் கொடுத்த தாங்கள் தெரிஞ்சு வச்சிருக்க விஷயங்களை இன்னமும் மாறாமல் கடைபிடிச்சிட்டு வருவாங்க. நான் போய் அதை மாற்றணும்னு சொன்னால் அவங்களுக்கு அவ்வளோ கோவம், முடியாது, அப்படித்தான் இருப்பேன். இல்லை தாத்தா, இது இப்படி முடியாது, அதான் சரி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி நமக்கு மூத்தோர்கள் பெரியோர்கள் நல்ல விஷயங்களுக்கு இதை போல இருந்தால் தப்பு இல்லை, அது தவறு சொல்லக்கூடாது, சரிதான். நல்ல விஷயங்களை அவர் இவ்வாறு பழமை மாறாமல் கடைபிடிச்சு வந்தால் அவங்க கையெழுத்து கும்பிடணும், தப்பு இல்லை. கெட்ட விஷயமா இருந்தா, மனித நலனுக்கு எதிரான விஷயமா இருந்தா, ஒரு மனச்சான்றுக்கு எதிரான விஷயமா இருந்தா கண்டிப்பாக அதை மாற்றிக்கொள்ள வேண்டும். இதைத்தான் நம்ம இன்னைக்கு நம்ம தியானிக்க இருக்கிறோம். நாம இது மட்டும் கிடையாது, ஏசப்பா வாழ்ந்த காலத்திலும் இப்படி ஒரு கூட்டம் இருந்தது. பரிசேயர்கள், சதுசேயர்கள், சில பேர் அப்படி கும்பல் இருந்துச்சாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, பழைய விஷயங்களை அப்படியே நடக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஏசப்பா என்ன பண்ணாரு, அது கொஞ்சமா இல்லைம்மா, கொஞ்சம் மாற்றிக்கலாம், அது சரியில்லை அப்படின்னா, அது எப்படி, அது முடியாது. எங்கள் முன்னோர்கள் பாட்டம் போட்டம் முப்பாட்டம் அப்படியே சொல்லி வச்சுட்டு போய்க்கிறோம், அது அப்படியே தான் இருக்கணும், மாறவே கூடாதுன்னு. ஒரு சில உதாரணம் சொல்கிறேன் பாருங்க. ஓய்வு நாளில் சீடர்கள் கதிர் கொய்து சாப்பிடுவாங்க. அவங்க எங்கேயோ ஒரு நற்செய்தி பணிக்காக போகிறாங்க. வரும்போது பசி கொடுமை இல்லையா, உடம்பாசதே பசியாக இருக்கும். என்ன பண்ணுறாங்க, ஒரு கதிர் கொய்து அவங்க சாப்பிட்றாங்க. அவங்க தோட்டம் இல்லை, வெளி நபர்கள் தோட்டம், அது சாப்பிடலாம். என்ன சொல்லியிருக்குது இல்லையா, பசிக்கும் போது என்ன பண்ணலாம், வெளியால் தோட்டமாக தான் கூட அறுத்து சாப்பிடலாம். அறுத்துன்னா கொடுக்கக்கூடாது, பசி கொஞ்சம் கருவு சாப்பிடலாம், தவறுன்னு சொல்லிட்டு அதுக்கும் சட்டம் உண்டு. என்ன பண்றாங்க, ஓய்வு நாள் போதகுறாங்க பாருங்க. சீடர் என்ன பண்றாங்க, ஓய்வு நாள் சட்டத்தை மீறாங்க பாருங்க. ஓய்வு நாள் சட்டமும் உண்மை அப்படிதான் இருக்கும். உதாரணத்துக்கு அந்த கதிரை கொய்து அதை சுத்தம் செய்து அதை ஊதி சாப்பிட்றது என்பது ஒரு ஒரு சமையலுக்கு ஈடான ஒரு செயல். அது செய்யக்கூடாது. யூத சட்டப்படி அதை செய்யாதது குற்றம். ஏன்னா சமைக்கக்கூடாது. மன்னா கூட யார் நாடு சொல்ல பாருங்க, ஓய்வு நாளுக்கு முன்னாடியே நீங்கள் எடுத்து வச்சுக்கணும். ஓய்வு நாளில் மன்னா பொழியப்பட மாட்டாதுன்னு சொல்லுவார். அது போய் முன்னாடியே அவன் சேகரித்து வச்சுக்கிட்ட பண்ணுங்க, ஓய்வு நாளாக சாப்பிடுங்கன்னு சொல்லுவார். சமைக்கக்கூடாது, தப்பு, சரிதான். ஆனால் ஏசப்பா சொல்லுவார் பாருங்க, என்னையா ஓய்வு நாள், மனுஷனுக்கு தான் ஓய்வு நாள் படைக்கப்பட்டது. ஓய்வு நாளுக்காக மனுஷன் ஒருத்தவங்க பிறந்து வரல, சரிங்களா. சொல்லுவார், ஒரு பசி, எங்கேயோ நற்செய்தி பண்ணி செஞ்சுட்டு வரான் மனுஷன், எங்கேயும் ஓடிட்டு வரமாங்க, பசி, ஒரு சாப்பிட்றான். இதில் என்னையா உங்களுக்கு கஷ்டம், உங்களுக்கு மனசாட்சியோடு. நீங்கள் தாவீதுன்னு தூக்கி வச்சு கொண்டாடுறீங்களே, தாவீது பேரரசர், அவர் என்ன பண்ணாரு இல்லையா, கோயிலுக்கு போயிட்டு குருக்கள், அதாவது லேவியர் கோயிலில் பணி செய்கின்ற அந்த குருக்கள் சாப்பிட்றன்ற அந்த ஒரு புனிதமான அப்பத்தை என்ன பண்ணாரு, தாவீது சாப்பிட்டாரு. எல்லாருக்கும் அவர் கூட இருந்த படையவர்கள்லாம் கொடுத்தாரு. அவருக்கு தப்புன்னு தெரியலையா, அதனை ஏற்றுக்குவியா? அப்போ நான் ஆள் பார்த்து சரி, ஏன் சீடர்கள்னா உங்களுக்கு மட்டும் சட்டம் இது தாவீதுனா வசதியா? சட்டம் அனைவருக்கும் பொது தானே. கேட்கும்போது அவங்க வாயடைச்சு நிற்கிறாங்க. ஏன், ஒரு மனசாட்சியப்பா, தாவீது கொடுத்தது நான் தப்புன்னு சொல்லலை, பசி இல்லையா, எடுத்து கொடுக்குறாரு, சாப்பிட்டு தவறு இல்லை என்று என்ன பண்றாரு ஏசப்பா, அங்கே ஒரு புதிய வழியை, புதிய நெறியை அவர் கற்பிக்கிறார். அங்கே இது அவங்களுக்கு எப்படி நம்ம ரூலை அவர் மாத்துறாரு. இன்னொன்று சொல்றேன் பாருங்க, ஓய்வு நாளில் முடக்குவாதங்க மற்ற ஏசப்பா என்ன பண்ணுவாரு, குணப்படுத்த அனுப்புவார். அவங்களுக்கு விசுவாசம் என்ன பண்ணுவாங்க, மேல் கூரையை ஊட்ட பிரித்து உள்ளே இறக்கி ஏசப்பா காப்பந்து பண்ணுங்கன்னு சொல்லுவார். அவருடைய விசுவாசத்தை பற்றி அவர் என்ன பண்ணுவார், காப்பந்து பண்ண அனுப்புவார்.
உடனே ஒரு கேள்வி, ஓய்வு நாளில் எப்படி நீங்கள் குணப்படுத்தலாம்? சட்டத்தை மீறுறீங்க நீங்கள், அது எப்படி என்று அங்கே ஒரு பொங்கி எழுவாங்க பரிசேயர்கள். ஏசப்பா சொல்லுவார், சரி, ஓய்வு நாளில் உன்னுடைய 6 கணத்தில் வந்து போச்சு, அப்படியே விட்டுருவியா? தூக்கி எடுக்க மாட்டேன், உன் ஆடாச்சு, காசு காசு விலை கொடுத்து இல்லையா, விட்டுருவியா எனக்கு கேட்பேன். எல்லாம் வாய் முடிட்டு, ஐயோ பேச முடியலன்னு இருப்பார். அப்போ ஏசப்பா புதிய நெறிய அங்கே ஓய்வு நாளுக்கு, மனுஷனுக்கு தாண்டா ஓய்வு நாள், ஓய்வு நாளுக்காக மனுஷன் கிடையாது. இந்த ஓய்வு நாளும் மானிட மகனுக்கு கட்டுப்பட்டது தான் சொல்லுவார். என்றால் மனசாட்சியோட யோசி. இன்னொரு இடத்துல சொல்லுவாங்க, நம்ம வாசிச்சோம், கை கழுவாம சாப்பிட்றாங்க, தட்டை கழுவாம சாப்பிட்றாங்கன்னு சொல்லுவாங்க. கடப்பாதிகளா சொல்ல பாருங்க. ஓகே, சட்டம் தான் அது, நான் தவறுன்னு சொல்ல, சட்டம் தான் அது. ஓகே, எசப் சொல்ற புதிய நெறி, புதிய வழி எப்படி? நீ வெளிப்புறத்தை தான் சுத்தம் செய்கிற, கையை கழுவுற, தட்டை கழுவு, சரிதான், நீ சொல்றது தப்புன்னு சொல்ல. ஆனால் இந்த வெளிப்புறத்தை உண்டாக்கியவர் தான் உட்புறத்தையும் உண்டாக்கினார். அப்ப என்ன பண்ண, நீ உள்ள சுத்தமாகி, உன் மனசை சுத்தமாகி, அத சாக்கடையா குப்பை மேடா நீ பாவத்தையும் அள்ளி கொட்டி உள்ள வச்சுக்கிற. நீ வெளியே என்ன பண்ற, நீ சுத்தமா அப்படியே நோக்காம வெளி வேஷம் போட்டு தெரியுறியே, இது நியாயமா என்று ஏசப்பா புதிய வழியை அங்க சொல்றாரு. உட்புறம் உனக்கு தூய்மையா இருந்தால் மற்றெல்லாம் தூய்மையா இருக்கும். எது தீட்டுன்னு பார்க்க மாட்டேன், இது அழுக்குன்னு பார்க்க மாட்டேன். உன் உள்ளம் சுத்தமான ஆண்டவருடைய பாதைக்கு உன் உள்ளத்தை அர்ப்பணிச்சுன்னா, உன் ஆன்மாவே ஆண்டவர் பக்கம் திருப்பினா உனக்கு எதுவுமே உனக்கு பாவமா தெரியாது. நல்லா பண்ண, நீ உள்ள உட்புறத்தை தூய்மையா வைங்க. உட்புறத்தில் நீ என்ன அப்ப என்ன உள்ள வச்சிருக்கியோ அதை யாருக்கும் பகிர்ந்து கொடு. அன்பை பகிர்ந்து கொடு, இல்லையா, நல்லதை பகிர்ந்து கொடு, மன்னிப்பை பகிர்ந்து கொடு என்று ஏசப்பா புதிய வழியை அங்க சொல்றாரு. சட்டம் இருக்கட்டும், தவறுன்னு சொல்ல, அதைக்கு மாற்று ஒரு பாதையை கண்டு ஏசப்பா என்ன பண்றாரு, கடைபிடிக்க சொல்றாரு. இது புதிய நெறி, புதிய வழியே ஏசப்பா. இதே தான் நான் திருத்தூர பண்ணியில சவுல், அதாவது பவுல் சவுலாக இருக்கும் பொழுது என்ன பண்ணுவார், லெட்டர் வாங்கின்னு போவார். அங்கே போடுங்க பாருங்க, புதிய நெறியை கடைபிடிக்கும் அந்த மக்களை கொலை பண்ண புதிய வழியை ஏசப்பா கண்டுபிடிச்சு கொடுத்தார். புதிய நெறியை காட்டினார். இப்படி ஏசப்பா சொல்லுகின்ற பொழுது ஒரு சிலர் என்ன பண்ணாங்க, அந்த பழமைவாதிகள் மனசு மாறி வந்தாங்க. ஆமா, நிக்கதேம் போல அவர் பரிசேயராக இருந்தாலும் கூட, ஒரு மரணம் இருந்தாலும் கூட அவர் சரி சரிதான் என்று மனசு மாறி வந்தாங்க. ஆனால் முழுமையாக வர முடியல. பேதரும் யூதர் தானே, முழுவதுமாக மனம் மாறி வந்தார். மத்தேயு முழுவதும் மனம் மாறி வந்தார். தூய பவுல் முழுவதும் மனம் மாறி வந்தார். ஆனால் சில பேர் என்ன பண்ணாங்க, முழுசும் மனசு மாறி வரல. ஏன்னா அவர்கள் இயேசப்பாவை முழுவதுமாக மெஸ்ஸியாவாக ஏற்றுக்கொள்ளலாம் இல்லை. அதான் மிக முக்கியமான விஷயம். இயேசுவை இயேசுதான் ஆண்டவர், இயேசுதான் 2ஆம் ஆளுகை சர்வேஸ்வரர், நமக்கு மீட்க வந்த கடவுள் எவர் என்று மெஸ்ஸியாவாக அவரை ஏற்றுக்கல இயேசப்பாவை. என்ன பண்ணாங்க, அரை மனசோட இது சொல்றதும் சரிதான், ஆனால் பழைய விஷயங்களுக்கு இது அது எப்படி நம்ம போடுறது, நம்ம எப்படி இப்படி அவங்க மாட்டிட்டு இருந்தாங்க. ஏசப் சொல்றது நல்லதா தெரியுது அவங்களுக்கு. ஓய்வு நாள் அது மனசாட்சியின் படி வாழணும், கடவுளுக்கு தான் பிடிக்கும், சரிதான் இது என்று இதாக இருந்தாங்களா வழிய, ஒரு அரை மனசோட இருந்தாங்க வழிய, முழுவதுமாக மனசு மாறி வெளியே வரல. அப்படிப்பட்ட மக்களுக்கு தான் இன்றைய நற்செய்தி வாசகம். இங்கேயும் ஒரு கேள்வி வருது, பரிசேயர்கள் பாருங்க பாப்பா. போதகரே, யோவானுடைய சீடர்கள் அடிக்கடி நோன்பு இருக்கிறாங்க, பரிசேயர்கள் அப்படின்னு செய்யறாங்க, ஆனா உங்க சீடர்கள் நோன்பே இருக்க மாட்டாங்களே, ஏன் என்று அவங்க கேள்வி கேட்கிறாங்க. நோன்பு இருப்பது ஆண்டவருடைய நெருக்கத்தை அதிகரிக்கும், உண்மைதான் அது. பழைய ஏற்பாட்டில் நிறைய இடங்கள்ல மக்கள் நோன்பு இருந்தாங்க.
இல்லையா? நிறைய நீதித்தரங்கள் 20 சொல்லிக்கிட்டே போகலாம். 1 சாமுவேல் 4ஆம் அதிகாரத்தில், 2 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தில், எஸ்ரா 8ஆம் அதிகாரத்தில், நெகேமியா 9ஆம் அதிகாரத்தில் நிறைய இடங்களில் நோன்பு பற்றி நிறைய சொல்லப்பட்டிருக்காங்க. ஆனால் ஏசப்பா எங்க சொல்லிருப்பாங்க, ஏன் நோன்பு இருக்கணும்? நோன்பு எதுக்கு இருக்கணும்? நோன்புன்னா என்ன? நம்மை ஒடுக்கி ஆண்டவரத்தில் ஜெபித்தல் தான் நோன்பு. சிம்பிளா சொல்றோம். நம்மை ஒடுக்கி சில கடவுளுக்காக சாக்ரிஃபைஸ், சில விஷயங்களை ஒடுக்கி சாக்ரிஃபைஸ் செய்து ஆண்டவர்கிட்ட ஜபிக்கிறது தான் சிம்பிளா நோன்புங்கிறது. பெரிய மழை கிடையாது, அதுதான் நோன்பு. ஆண்டவர்கிட்ட ஜபிக்கிறது, கடவுள்கிட்ட வேண்டுறது, நம்முடைய தேவைகளை அவர் பாதத்தில் வைக்கிறது. சரி, நான் தான் ஆண்டவர் இங்கே இருக்கிறேன் ஐயா, நான் தானே உங்களுக்காக பிறந்து வந்திருக்கிறேன், நான் தானே மெஸ்ஸியா, அப்பா என்ன அனுப்பிச்சிருக்காரு, நான் தானே கடவுளுடைய பிள்ளை, நான் மானிட மகன், என்ன நீங்க நம்புங்க. என் சீடர்கள் நம்புறாங்க, என்னுடைய அப்போஸ்தலர்கள் 72 நம்புறாங்க, நான் தான் கடவுளுடைய பிள்ளை, யாரிடம் செல்வோம் இறைவா, வாழ்வதரும் வார்த்தை உங்கள்கிட்ட தான் இருக்குது. பேதுருடைய ஸ்டேட்மெண்ட் இல்லையா? எங்களை வாழ வைக்கிற வார்த்தையே நீங்க தானே. யோவானுடைய வார்த்தை மனிதனா நம்முடைய கூட்டிக் கொண்டார். யோவான் 1:16, நீங்க தான் வார்த்தை, அந்த வார்த்தையான இறைவன் நீங்க தான். அவங்க நம்புனாங்க கடவுளை. தெய்வம் எங்க கூடவே இருக்குது, பயணம் பண்ணுது. படகுல போறாங்க, புயல் அடிக்குது, படகு ஆடுது, முழுகிற மாதிரி. ஆண்டவரே சாக போறோம். வார்த்தைக்கு ஆண்டவரே நான் ஆண்டவரை நம்புறேன். என் ஆண்டவர் என் கூட இருக்கிறப்ப நான் யார்கிட்ட வேண்ட போறேன்? நான் சொல்றது புரியுதுங்களா? என் கடவுள் என் கூடவே, தெய்வம் என் கூட உட்காந்துருக்கியா? நான் டைரக்டா கேட்டுக்கிறேன், ஆண்டவரே எங்க பாருங்க 5000 பேர் பசியாகிறாங்க, சாப்பாடு கொடுங்க. நான் டைரக்டா நான் கேட்க போறேன். நான் ஏன் நோன்பிருந்து ஜபிக்க வேண்டும்? இதுல எவ்வளவு விசுவாசம் ஆழம் பாருங்க, பார்ப்பதில்ல. ரொம்ப ஆழம் சிந்திக்கணும். நம்ம இங்க ஏசப்பா வார்த்தை தான், இயேசுவை நோக்கி மணமகன் மன விருந்தினரோடு இருக்கும் பொழுது அவங்க எதுக்கு நோன்பு இருக்கணும்? என்னை அவர்கள் மெஸ்ஸியாவாக, கடவுளாக, ஆண்டவராக, 2ஆம் ஆளாக, சர்வேஸ்வரனாக, அவருடைய பாவத்தை போக்க வந்த செம்மறியாக என்னை அவர்கள் முழுவதும் விசுவசிக்கின்ற பொழுது அவருடைய கடவுள் நான் இங்கு இருக்கும்போது அவங்க யார் நோக்கி அவங்க ஜபிக்கணும்? ஜபிக்கணும். எப்போ? நான் ஒரு நாள் வரும், என்ன பண்ணுவீங்க? நீங்க சிலுவையில கொல்லுவீங்க. நான் என்ன பண்ணுவேன்? மேல போய் அப்பா கூட அமர்ந்திருப்பேன். அப்ப என்ன பண்ணுவாங்க? நோன்பு இருப்பாங்க, ஜபிப்பாங்க. அது சரி. இப்போ அவங்க ஏன் ஜபிக்கணும்? ஏசப்பாவுடைய கேள்வி. அப்ப என்ன? இவங்க நம்புறாங்க, என்ன கடவுள்னு நம்புறாங்க, நான் மெஸ்ஸியான்னு நம்புறாங்க, நான் வார்த்தையான கடவுள் நம்புறாங்க. இப்படி விசுவசிக்கும் பொழுது ஒரு விசுவசிப்பவருக்கு நோன்பு அவசியம் கிடையாது. ஏன்னா நான் கூட இருக்கிறேன். எங்கே என் பெயரால் 2-3 பேர் கூடியிருக்கிறீங்களா, அங்க நான் இருக்கிறேன். ஏசப்பாவோட பிரசன்னம் அங்க இருக்குது. அங்க எதுக்கு அவங்க நோன்பு? உனக்கு எவன் ஏசப்பா உள்ளூர் அவர் கூட வாழ்ந்துகிட்டு இருக்கான, எதுக்கு நோன்பு அவனுக்கு? ஏசப்பாடி வார்த்தை இல்லையா? அவர்கள் ஒரு ஓமை சொல்றாரு பாருங்க. ஆனா நீங்க என்ன உங்களுக்கு சிலர் என்ன பண்றீங்க? நான் சொல்ற விஷயம் நான் சொல்ற விஷயத்தையும் ஏத்துக்கிறீங்க, ஆனா பழச அப்படியே வச்சுக்கிறீங்க. அது வேண்டாம், அது வேண்டாம். புதுசா மொத்தமா மாறி வாங்க. என் சீடர்களை போல, என் திருத்தூதர்களை போல மாறி வாங்க. பாருங்க பாபு, அது சின்ன ஊமை சொல்ற பாருங்க. புதிய ஆடையிலிருந்து ஒரு துண்டை கிழித்து பழைய ஆடைக்கு ஒட்டு போடலாமா? அது ஏற்கனவே புதிய ட்ரெஸ், அது சுத்தமான புதிய ஒரு துணி, ஒரு அங்கியை நான் கொடுக்குறேன். அதை ஒரு பிட்டு மட்டும் கிழிச்சிட்டு அதை பழசில் ஒட்டு போடுறிய, புதிய துணி கிழிஞ்சு நாசமா போகாது, பழைய துணி அசிங்கமா இருக்காது. ஆண்டவருடைய ஓமை அந்த சொல்ற அவருடைய ஞானத்தை பாருங்க. நான் ஒரு புதிய ஆடையை கொடுக்குறேன், புதிய நெறியை கொடுக்குறேன், புதிய கருத்தை கொடுக்குறேன், புதிய விஷயத்தை கொடுக்குறேன். மக்களை அன்பு செய்ய, நீதியா நடத்து, நேர்மையா நடத்து, மக்களை கொடுமைப்படுத்தாது, மக்கள் அன்பு செய்ய. உண்மையிலே புதிய நெறிய பாருங்க. அன்பு செய்.
கடவுள் அன்பு செய்ய, மனுஷன் அன்பு செய்ய, அது போதும். அன்பே சிறந்தது. இவ்வளவு நான் சொல்றேன்னு நானு. நீ என்ன பண்ற? நீ என்ன பண்ற? உன் சுயநலத்துக்காக தான் நீ வாழ்ந்துட்டு இருக்க. இது சரியா? சிந்திச்சு பார்க்கணும். இதுதான் ஏசப்பா சொல்ற புதிய நெறி. ஏழைகள் பேறு பெற்றவர்கள், விண்ணரசு உங்களுக்குரியது. ஏசப்பா சொல்ற அவ்வளோ விஷயங்களும் இந்த புதிய ஆடை. ஆனா இந்த புதிய ஆடையை முழுவதுமாக ஏற்றுக்கொள்ள அந்த மக்கள் தயங்கினார்கள். பரிசேயர்கள் ஓமை தான் இது. சொல்ற பாருங்க போங்க, எவரும் புதிய ஆடையிலிருந்து ஒரு துண்டை கிழித்து அதை பழைய ஆடைக்கு ஒட்டு போடுவதில்லை. அவ்வாறு ஒட்டு போட்டால் புதிய ஆடையும் கிழியும், புதிய துணியும் பழசோட பொருந்தாது. அசிங்கமா பார்க்க. இது அழுகு துணி, கிஞ்சி அழுகு துணி, இதில் புதுசாக விட்டு போனா பொருந்தி வராது, நல்லா இருக்காதியா. இன்னொன்று, அதுபோல பழைய தோல் பைகளில் புதிய திராட்சை ரசத்தை ஊற்றி வைக்க முடியுமா? ஃப்ரெஷ்ஷாக புது ரசத்தை கொடுக்குறேன் நான், அதை சாப்பிடுங்க. அதை போயிட்டு பழைய எல்லாம் ஊற்றி வைக்கிறீங்களே, அதில் என்ன குப்பை கொதோ, என்ன அது என்ன அழுக்குதோ, அதில் போய் இதை புதுசாக ஊற்றுறியே, ரசம் கெட்டு போகாது. கெட்டு போய் ரசம் புளிப்பேறி போய் தோல் போய் வெடிக்காது. எனவே என்ன பண்ணுங்க, நீங்க புதிய ஆடையை அப்படியே அணியுங்கள், புதிய ரசத்தை அப்படியே பருகுங்கள். அதுதான் உங்கள் வாழ்க்கைக்கு நல்லது. இவ்வாறு நீங்கள் வாழ்ந்தால் உங்களுடைய இறுதி காலத்திலே ஆண்டவர் தரும் திருப்பி எப்படி தருமா இருக்கும்? இதுதான் இன்றைய 2ஆம் வாசகம். இன்றைய 2ஆம் வாசகம். இப்போ சொல்ற பாருங்க பார்ப்போம். நான் யாருடைய தீர்ப்புக்கு நான் கவலைப்பட மாட்டேன். மக்களோ நீதிமன்றமோ தீர்ப்பளிக்கட்டும், எனக்கு அது அவசியம் கிடையாது. நான் என்னையும் தீர்ப்பளிச்சிக்க மாட்டேன். ஏனென்றால் நான் புதிய ஆடையை அணிந்தவன், புதிய ரசத்தை குடிச்சவன். பவுலுடைய வார்த்தை இது, சரிங்களா? தீர்ப்பு வழங்குகிறவர் ஆண்டவர் ஒருவரே. அவர் வருகின்ற அந்த காலத்திலே நான் என்ன பண்ணணும்? அப்பொழு கற்ற பிள்ளையா அவர் முன்னாடி நிற்கணும். சொல்ல பாருங்க பார்ப்போம். தீர்ப்பு அளிக்கிறவர் ஆண்டவர் ஒருவரே. குறித்த காலம் வருமுன் அவர் வருக அந்த காலத்துல நீ நல்ல பிள்ளையா அவரு திருவடியில் நிற்கிறதுக்கு உன்னை தயார்படுத்திக்கும். அப்படி நின்றால் அப்பொழுது கடவுள் ஒவ்வொருவரும் கடவுள் பாராட்டு பெறுவார்கள். நீங்கள் புதிய ரசத்தை அருந்தினால், புதிய ஆடையை நீங்கள் உடுத்தி கொண்டால், நீங்க கடவுளத்துல இருந்து என்ன பண்ணுவாங்களாம்? ஒவ்வொருவரும் பாராட்டு பெறுவர். நல்ல தீர்ப்பு நமக்கு கிடைக்கும். இவன் நம்ம சிந்திச்சு பார்க்கணும். நாம் பழைய ஆடையோடு அப்படியே சுத்திட்டு இருக்க போறோமா, இல்லை பழைய ரசத்தையே குடிச்ச மனநிலையில் இருக்க போறோமா, இல்லை ஏசப்பா தருகின்ற புதிய ஆடையை, புதிய ரசத்தை குடித்து ஏசப்பாவோட இணைய போறோம், அவருடைய பிள்ளைகளா நம்ம இருக்க போறோமா? நாம சிந்திச்சு பார்க்கணும். சரிங்கய்யா, நாம புதிய ரசத்தை குடிக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? எது புதிய ரசம்? இன்னைக்கு திருப்பாடல தான் பாருங்க பாப்பா. இன்னைக்கு அற்புதமான திருப்பாடல் 37. பொல்லார் நல்லார் முடிவுகள். யாரெல்லாம் புதிய ரசத்தை குடித்து புதிய ஏசப்பா கொடுத்த புதிய ஆடையை அணிந்து கொண்டு ஏசப்போட பிள்ளைகளா யார் வாழறாங்களோ அவங்க எப்படி இருக்கணும் பாருங்க பார்ப்போம். தீமை செய்வோரை கண்டு மனம் புழுங்காது. திருப்பாடல். நம்ம நினைக்கிறோம், இப்போ நினைக்கிறோம், இந்த தீர்ப்புன்னு வருகின்ற பொழுது நாம் ஒரு சில நம்ம சிந்திக்கிறோம். நம்ம எப்படின்னா, நல்லவங்க தான் கஷ்டப்படுறாங்க, தீமை செய்கிறவன் நல்லா தான் இருக்கிறான், ஒரு அடிச்சு வழில போடுறான், ஜாலியாக மகிழ்ச்சியாக இருக்கிறான், நல்லபடியாக வாழறோம், கடவுளுக்கு பயந்து வாழறோம். ஒரு தப்பு தண்டா போகிறோம், ஐயோ கடவுள் நம்மளை தண்டிச்சிடுவாரோ என்று நம்ம பயந்து 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 கடவுளுக்கு பயந்து வாழறோம். நம்ம தான் கஷ்டப்படுறோம். ஆனால் பாருங்க, அவன் பண்ணுற அநியாயமா அவன் ஊரையே ஆச்சு, அவன் வாயிலத்து மூழ்கின்னு வாழ்ந்துருக்கிறான். ஆனால் அவன் ஜகஜோதியாக வாழறான். எப்படி? நம்ம உள்ளம் புழுங்காது. இந்த திருப்பாடல் தாவீது ராஜா சொல்கின்ற முதல் வசனமே அதான், 37. தீமை செய்வோரை கண்டு மனம் புழுங்காது. நீ தைரியமா இரு.
பொல்லாங்கு செய்வோரை கண்டு பொறாமைப்படாத. ஏனென்றால் கடவுள் அவர் இருக்காரியா, தெய்வம் நின்று கொள்ளும்னு சொல்லுவாங்க இல்லையா, அவர் பார்த்துக்குவார். நீ அதெல்லாம் நீ ஒன்றும் கவலைப்படாத, தெய்வம் நின்று கொள்ளும். ஏனெனில் அவர்கள் புல்லை போல் உலர்ந்து போவர், பசும் பூண்டை போல் வாடி போவர். புழுங்காது மரம். நீ என்ன பண்ணு, நீ அந்த மாதிரி தீர்ப்பு காலாகமா இருக்க மாதிரி வாழ பழகு. நீ அதை நீ கடைபிடி. நீ எப்படி வாழணும்? ஆண்டவரை நம்பு 1, நலமானதை செய் 2, நாட்டிலேயே குடியிரு. ஏன்னா வெளியே போயிட்டு அந்நிய தெய்வத்துக்கிட்டலாம் போய் உட்காத. உன் மண்ணில் இருந்து என்னுடைய வணங்கு, என்னை நம்பியிரு. நீ வார்த்தையை பாருங்க, நாட்டிலேயே குடியிரு, நம்பத்தக்கவராய் வாழ், நம்பிக்கை குறைவனா வாழ். நீ ஆண்டவரிலேயே மகிழ்ச்சி கொள். இப்படி நீ வாழ்ந்தால் என்ன பண்ண, உன் விருப்பங்களை ஆண்டவர் நிறைவேற்றுவார். அதுக்கே பாருங்க பார்ப்போம். உன் வழியை ஆண்டவரிடம் ஒப்படைத்து விடு, அவரையே நம்பியிரு. அவர் நம்பியிரு. உனக்கு எல்லா நல்லது கடத்த அவர் பாதத்தில் போட்டு அவரையே நீ நம்பி வாழு, உனக்கு எல்லாம் செய்வார் ஆண்டவர். 26 பாருங்க பார்ப்போம். நேர்மையாளர் எப்பொழுதும் மனம் இறங்கி கடன் கொடுப்பார். நீ நேர்மையாளதான் இரு. அவர்களின் மரபினர் இறையாசி பெற்றவர்களாக இருப்பார். உனக்கு இறையாசி கிடைக்கும். தீமையிலிருந்து விலகு, நல்லது செய், என்னாலும் நாட்டிலேயே நிலைத்திரு. ஏனெனில் ஆண்டவர் நேர்மையை விரும்புகிறார். பாருங்க பார்ப்போம். நேர்மையாளரின் வாய் ஞானத்தை அறிவிக்கும். நீ நேர்மையாரு, உன் வாயில் நல்ல வார்த்தைகளாக வரும், ஞானமுள்ள வார்த்தைகளாக வரும் உன் வாயில். கடவுளின் திருச்சட்டம் அவங்களோட உள்ளத்தில் இருக்கும். அவன் ஆண்டோட சட்டத்தை உள்ளத்தில் வச்சு நீ பாதுகார். மனசாட்சியோடு இரு. பரிசேயர் என்ன பண்ணாத, பழசையே பிடிச்சி அர்த்தம் செத்தாலும் பரவாயில்ல, நீ பழசையே பிடிச்சிட்டு இருக்காது. ஒரு ஓய்வு நாளில் எசப்போ ஒருத்தரை குணப்படுத்த அனுப்புறாரு, நல்லது தானே. அது உனக்கு பாடணுமா, அந்த மனுஷனை கரிச்சு கொட்டணுமா? சிந்திச்சு பாருங்க பார்ப்போம். ஏசோ நல்லது செய்கிறாருங்க. ஓய்வு நாள் குணப்படுத்தி ஒரு முடக்கவாதம் மட்டும் படுத்த படுக்கையாக கடந்தவன் அவனை குணமாக்கி. அப்போ என்ன பண்ண, ஏசோ நீ பாடணும். ஐயோ நல்ல தங்கமான மனுஷன் எப்போ ஒருத்தர் நோயாளியே குணப்படுத்த அனுப்புறாரு அப்படி நீ பாடணும் மொழிய. சரி பாட தேவையா, நீ குறை சொல்லாம இருக்கலாம். இல்லை, அங்கேயும் ஒரு குறை. ஓய்வுனால நீ குணப்படுத்துறது எப்படி? ஏன் நீ பாவம் செய்யணும்? என்னையா எனக்கு பாருங்க பார்ப்போம். நாணத்தை தெரிவிக்கும், நீதி நெறி எடுத்துரைக்கும், கடவுளின் திருச்சட்டம் அவரோட உள்ளத்தில், கடவுள் திருச்சட்டம் உள்ளத்தில் இருந்தோன்னா இந்த மாதிரிலாம் பேச மாட்டேன். நிறைய ஃபுல்லாக படிச்சு பார்ப்போம். ஆண்டவருக்காக காத்திரு, அவர் தம் வழியை பின்பற்று. கடைசி ஒரு வார்த்தை, ஆண்டவருக்காக காத்திரு, அவர் வரும் நாள். பவுல் சொல்ல பார்த்தீங்களா, நான் யார் தீர்ப்பேன் கொண்டு பண்ணது, நான் தீர்ப்பெல்லாம் கொடுத்துக்கோ. நீ நான் ஆண்டோடைய வருகைக்காக காத்திருக்கிறேன். அவர் தரும் தீர்ப்பு எனக்கு முக்கியம். அவர் என்னை பாராட்டுவார், என்னை மேன்மைப்படுத்துவார், அவர் பார்த்து நான் அழைச்சி கூட வச்சுப்பாரு. அதுதான் முக்கியம். இறுதியாக திருப்பாடல் சொல்லிட்டு பாருங்க, ஆண்டவருக்காக காத்திரு, அவர் தம் வழியை என்ன பண்ண பின்பற்று. இவ்வாறு ஆண்டவருடைய வழியை, ஆண்டவருடைய புதிய வழியாகிய திராட்சரசத்தை, ஆண்டவருடைய புதிய வழியாகிய அந்த புதிய ஆடையை நாம் அணிந்து கொண்டால் நமக்கும் பவுல் சொல்வது போல நல்ல தீர்ப்பு நமக்கு கிடைக்கும். எனவே நமக்கு நல்ல தீர்ப்பு கிடைக்க வேண்டுமா? சொன்ன மாதிரி திருப்பால் சொன்ன மாதிரி தீமை விட்டு விலகி நன்மையான காரியங்களின் உள்ளத்தை செலுத்தினால் நிச்சயம் கடவுள் நமக்கும் நல்ல தீர்ப்பு கொடுப்பார். நன்றாக சந்திப்போம்.